பெருமாள் கோயில்களில் மட்டும் ஏன் நவகிரக சன்னதி இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக அனைத்து தெய்வங்களின் கோயில்களிலும் நவகிரக சன்னதிகள் இருக்கும். ஆனால் பெருமாள் கோயில்களில் மட்டும் அவை இல்லாததற்கு காரணம் வைணவத்தின் ஆழமான தத்துவத்தில் மறைந்திருக்கிறது. பெருமாள் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் பூலோகம், வானுலகம் மற்றும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அளந்தபோது அந்த அண்டங்களில் இருக்கும் நவகிரகங்களும் காலமும் கர்மமும் பெருமாளுக்குள்ளேயே அடங்கின. இதன் காரணமாகவே பெருமாளை வழிபட்டாலே நவகிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது தொன்று தொட்டு நிலவும் நம்பிக்கையாக உள்ளது. வைணவ மரபில் பெருமாளின் அவதாரங்களே நவகிரக சக்திகளாக விளங்குகின்றன. உதாரணமாக ராமாவதாரம் சூரியனாகவும், கிருஷ்ணாவதாரம் சந்திரனாகவும், கூர்மாவதாரம் சனியாகவும், வராக அவதாரம் ராகுவாகவும் போற்றப்படுகின்றன. இந்த ரகசியத்தை உலகிற்கு உணர்த்தும் விதமாகத்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவதிருப்பதிகள் நவகிரக தலங்களாகவே இன்றும் போற்றப்படுகின்றன. உதாரணமாக ஸ்ரீவைகுண்டம் சூரியனுக்கும், ஆழ்வார் திருநகரி குருவுக்கும், பெருங்குளம் சனிக்கும் உரிய தலங்களாக திகழ்கின்றன. திருப்பதி பெருமாளின் சுப்ரபாதத்தில் கூட நவகிரகங்கள் அனைத்தும் பெருமாளின் தரிசனத்திற்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஒருமுறை நாராயணா என்று சொன்னாலே பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.